ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படத்துல சந்தானம் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே பயங்கர கஷ்டம் இருக்கு ஃபேமிலியில. அதனால அவர் கடவுளே இல்லைன்ட்டு வாழ்ந்துட்டு வராரு. ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்களோட நிலத்துல ஒரு சில அதிசய விஷயங்கள் நடக்குது. அதை ஊர் மக்கள் நம்பி சாமின்னு நம்புறாங்க. அதை ஒரு பணம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுல ஒரு கோயிலை கட்டி நல்லா சம்பாரிச்சிட்டு வராரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து அதுக்கு தரங்களா நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த கோயிலே மூட வேண்டிய நிலைமை வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்தோட காமெடி பிளாட் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பரா காமெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பா சந்தானம் அண்ட் டீம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அங்கங்க சந்தானத்தோட ஒன்லைனர் இருந்தாலும் மத்தவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகுது படம். கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் போன அப்புறம் படம் பறக்குது. ஃபுல்லாவே காமெடி. குறிப்பா சொல்லணும்னா கடைசி அரை மணி நேரம் ரொம்ப தரமா இருக்கு.